2024ஆம் ஆண்டின் VBSஇன் நோக்கம் கிறிஸ்துவின் நறுமணம். நோக்க வசனம்: இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாள் 1. கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீசு. நோக்க வசனம்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாள் 2. இறை வேண்டலில் நறுமணம் வீசு. நோக்க வசனம்: என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 141:2. நாள் 3. இறை பயத்துடன் நறுமணம் வீசு. நோக்க வசனம்: கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாள் 4. அன்பு செய்து நறுமணம் வீசு. நோக்க வசனம்: கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாள் 5. பகிர்ந்து நறுமணம் வீசு. நோக்க வசனம்: உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாள் 6. நல் ஆலோசனையால் நறுமணம் வீசு. நோக்க வசனம்: பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினாலே பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாள் 7. நிலை வாழ்வில் நறுமணம் வீசு. நோக்க வசனம்: கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.